வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வீட்டுக்கு ஜன்னல் அவசியம் வைக்கணுமா, அது எங்க வேணாலும் வைக்கலாமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வைக்கணுமா, இதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்த வாஸ்து டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சில பல விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் விஷயத்துக்கு போயிடலாம். முதல்ல என்னன்னா, இந்த பிரபஞ்சம் நமக்கு நடக்க போகிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். முன்னாடியே நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த பதிவில் இது மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் உஷாராயிடலாம் அப்படின்றதுக்காக சில பல விஷயங்கள், நான் உணர்ந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, என்னோட ஆஃபீஸில் நெட் பேக் முடிஞ்சு போச்சு. அதை ரீசார்ஜ் பண்ணாதான் நெட்டு கிடைக்கும் இல்லையா. நான் என்ன பண்ணேன், காலையில் எழுந்திரிச்சு மொபைல் பார்க்கும்போது எனக்கு ஒய்ஃபையில் டேட்டா கனெக்ட் ஆகலை. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் கிட்ட பார்க்குறேன், அப்பயும் கனெக்ட் ஆகலை. சரி, ஆஃபீஸு திறந்து உள்ளே பார்த்தா அந்த நெட் ஃபெசிலிட்டி, அந்த ரவுட்டர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் என்னவா இருக்கும், சரி ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். அந்த நேரத்தில் என்னுடைய ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு நண்பர் டூ வீலரில் வராரு. கரெக்டாக நம்ம ஆஃபீஸ்க்கு நேராக அந்த டூ வீலர் பெட்ரோலில் தீர்ந்து போயிட்டு ஆஃப் ஆகுது. அவர் என்ன பண்ணுறார், கீழே இறங்கி மிச்சம் மீதி இருக்கிற பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை சாய்ச்சி அதுக்கப்புறம் நிமித்தி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டார். அப்போ தான் எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க்கு, அடடா இது நெட் பேக் நைட்டோட முடிஞ்சிருக்குமே, நம்ம ரீசார்ஜ் பண்ணால் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணலான்னு போனால் அங்கே அந்த ஆப்பில் சொல்லுது, உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, டியூ டேட்டு நேத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ரீசார்ஜ் பண்ணேன். அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் நெட்டு கனெக்டிவிட்டி வந்துடுச்சு. இப்போது அந்த டூ வீலர் ஏன் என்னுடைய ஆஃபீஸ்க்கு முன்னாடி, அதுவும் நான் பார்க்குற மாதிரி அது ஆஃப் ஆகணும்? இதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு நடக்க போகிறத நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி. நான் அதை கவனிக்காமல் விட்டுருந்தா அது நான் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு நெட்டு வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர்லாம் நான் பேசியிருக்கணும். பட் நான் அதை கவனித்ததுனால, ஆமாம் நமக்கு வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு, நம்ம ரீசார்ஜ் பண்ணணும், இதை இயற்கை நமக்கு சொல்லாமல் சொல்லுது இந்த பிரபஞ்சம். அப்போது ஒவ்வொரு விஷயமும் நடக்க போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போகணும் ஒரு நல்ல விஷயத்துக்காக. அப்போ நான் காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறேன். கிளம்பும்போது வீட்டிலேருந்து மேலேருந்து கீழே இறங்கும்போதே ஒரு கீரிப்புள்ள ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகுது. ஒரு 4 நாய் துரத்திட்டு போகுது அதை. சரி, அதை தாண்டி நான் போகிறேன். ஒரு 100 மீட்ரு போயிருப்பேன். அங்கே ஒரு அம்மா அவங்களுடைய மகளை டூ வீலரில் பின்னாடி உட்கார வைக்கிறாங்க. அதை தாண்டி போகிறேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிருப்பேன். அங்கே ஒரு லாரி நிற்குது, ரோடோட கீழே இறங்கி நிற்குது ரைட் சைடில். அந்த பக்கம் ஏதோ வண்டி அந்த லாரியில் இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு நபர் 2 கல் எடுத்து ரோட்டில் வைக்கிறார். அப்போது நான் போகிற வேலை இந்த கீரிப்பிள்ளை குறுக்க போகுது. குறுக்க எப்படின்னா, வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் போகுது. இது ஒரு சரியான ஒரு சகுனம் கிடையாது. இன்னைக்கு போகிற வேலை ஆகாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் கமிட்மெண்ட் அங்கே கொடுத்துட்டேன் வரேன்னு சொல்லி. அதுக்காக நான் அப்படியே நான் நிற்கல, நான் போயிட்டே இருக்கேன்.
அடுத்து ஒரு அம்மா வந்து அவங்களுடைய மகளை வந்து டூ வீலரில் உட்கார வைக்கிறாங்க வெளில அவங்க கிளம்புறதுக்காக. ஸோ அடுத்து கொஞ்சம் தூரம் போகிறேன், ஒரு நபர் வந்து 2 கல் வைக்கிறார். அப்போது நான் அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் எனக்கு ஒரு ஃபோன் அழைப்பு. இன்னைக்கு வர வேண்டாம், வேலை இருக்குது, நாங்கள் வெளியில் போகிறோம், நம்ம இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் அழைப்பு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அதாவது நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், நம்ம போய் தான் ஆகணும், ஆனால் போகிற வேலை முடியாதுன்னு நான் நினச்சிட்டு கிளம்புறேன். இது வந்து இது எல்லாமே ஒரு 5 நிமிஷத்தில் நடக்குது. இது எல்லாமே கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிட்டேன். காலையிலே ஒரு 6-6:15 இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிரபஞ்சம் நமக்கு நடக்க போகிறத சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கவனித்து போனோம்னா நாம் எந்த சிக்கல்லையும் வந்து மாட்ட மாட்டோம். இது ஒன்று. இது 2வது விஷயமாச்சா. 3வது விஷயம், இது வந்து எனக்கு நடக்கலை, பட்டு எனக்கு அழைப்பு வந்தது. அதனால் என்னுடைய வாடிக்கையாளர்னு சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அவருடைய மனைவி ரொம்ப ஒரு நல்ல பெண்மணி. அவங்களுக்கு நான் வந்து நிறைய விஷயம் செய்து கொடுத்துருக்கேன். அப்போது திடீர்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2வது சம்பவம் நடந்தது இல்லையா, காலையில் அந்த கிரிப்பில் குறுக்க வர்றது, ஒரு அம்மா தன் மகளை வந்து வண்டியில் உட்கார வைக்கிறது, இன்னொருத்தர் கல் வந்து ரோட்டில் வைக்கிறது, நீங்கள் வர வேண்டாம் இன்னொரு நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து 6 மணிக்கு 6:30 மணிக்கு நடந்திருக்கும். எனக்கு அன்றைக்கி விடியற் காலையில் 4:15 மணிக்கு எனக்கு அந்த தொழிலதிபர் வந்து என் ஃபோனில் கூப்பிட்றாரு. எடுத்த உடனே, சார் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, இவ்வளோ நேரத்துக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னு, எங்களுடைய கோவில் வந்து குலதெய்வம் கோவில் வந்து கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம், நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு காலையில் கும்பாபிஷேகம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். இதை இருங்க அம்மா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட கொடுக்குறாரு. அவங்க அந்த மனைவி வந்து வாங்கிட்டு, சார் மன்னிச்சிருங்க சார், நீங்கள் என் கனவுல வந்துட்டீங்க, நாங்கள் சொல்ல மறந்துட்டோம். எப்படி வந்தீங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு முருகர் ஃபோட்டோ கொடுத்தீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ என்னுடைய கனவுல வந்துடுச்சு. நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சு என் வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறேன், வாஸ்துக்காருக்கு சொல்லிட்டீங்களா அப்படின்னு. ஐயோ நான் மறந்துட்டேனே, இப்போயே பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இல்லை இப்போ வேணாம், நீங்கள் காலையில் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ரெடி ஆகிட்டு எனக்கு ஒரு 4:15க்கு பேசினாங்க. இப்போ வந்து சமிக்ஜை வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் அவங்களுக்கு. அதாவது நான் வந்து அவங்களுக்கு ஒரு திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ கொடுக்குறேன், அந்த ஃபோட்டோ மூலிமா அவங்களுக்கு ஞாபகம் வருது, இந்த பிரபஞ்சம் வந்து உணர்த்துது அவருக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் தான், என்னுடைய அந்த சொந்த வேலை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் நான் அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு அங்கே நல்ல ஒரு சாப்பாடு அந்த தொழிலதிபர் ஏற்பாடு பண்ணி ஊர் மக்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டிருந்தார். அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு அழகான ஒரு கலசம் கொடுத்தார் அவர். அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அன்றைக்கி. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நடக்க போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து இயற்கை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சமிக்சை மூலயமா அதை நம்ம பிடிச்சிட்டோம்னா நாம் வந்து ஒரு பிரச்சனை இல்லாத லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த வகையில் இந்த சமிக்சையெல்லாம் நீங்கள் உற்று பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அது வந்து நல்ல தகவலை தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அந்த சமிக்சையை பிடிச்சி ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம இந்த வாஸ்து, ஒரு வீட்டுக்கு ஜன்னல் அவசியம் இருக்கணுமா, அது எங்கே இருக்கணும், இல்லை நம்ம விருப்பத்துக்கு எப்படி ஒன்றாலும் வச்சுக்கலாமா, அந்த விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். காற்று வந்து நமக்கு அவசியம். ஒரு உயிரினங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா, அதாவது எந்த உயிரினமாக இருந்தாலும் உயிரோடு இருக்குதா அப்படின்றத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னா, அந்த உடலில் ஓடுற காற்றோட்டத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒரு வீடு உயிரோட்டமான வீடாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக காற்றோட்டம் அவசியம். இது முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, காற்றோட்டம் வரணும்னா நிச்சயமாக ஜன்னல் வைக்கணும். சார் நான் தான் வந்து வாசக்கால் வச்சுருக்கிறேன், கதவு வச்சுருக்கிறேன், அது வழியாக காற்று வராதா அப்படின்னா, அதில் காற்று வரும். ஆனால் வந்து அது நல்ல காற்றா
நல்லா இல்லாத காற்றான்னு சொல்லிட்டு அது நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ எப்படி அப்படின்னா, நாதஸ்வரம் ஊதுறாங்க. அந்த நாதஸ்வரம் ஊதும்போது சவுண்டு வரும். அந்த சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்காக சில துவாரங்கள் இருக்கும். அந்த நாதஸ்வரம் நீட்டா இருக்குது இல்லையா, அதுல இப்போ அந்த கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்காக துவாரத்துல விரலை வச்சு எந்த விரலை எப்போ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நாதஸ்வரம் ஊதுறவங்க வந்து ஒரு ட்ரெயின் அப் ஆயிருப்பாங்க. எந்த வார்த்தைக்கு எந்த எழுத்துக்கு அந்தந்த துவாரத்தை ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், அது எவ்வளோ ஸ்பீடாக பண்ணணுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு அழகான ஒரு இசை உருவாகும் அந்த நாதஸ்வரத்தில், கேட்கக்கூடிய இசை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சவுண்டு மேன்ற ஒரு சவுண்டு தான் வந்துட்டு இருக்கும், ஒரு நல்ல இசை வராது. இப்போ வாசக்கால் நான் வச்சிருக்கிறேன், கதவு வச்சுக்கிறேன்னா உங்களுக்கு அந்த அந்த வீட்டில் அந்த வீட்டில் அந்த வாசக்கால் வழியாக வரக்கூடிய காற்று இந்த எப்படி நாதஸ்வரத்தில், துளையில்லாத நாதஸ்வரத்தில் ஊதுனா எப்படி சவுண்டு வருமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த காற்று வந்து. இப்போ இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் பாருங்க. புல்லாங்குழல்ல வந்து நீங்க காற்றை ஊதும் பொழுது அழகான சவுண்டு வரும். அதே புல்லாங்குழல்ல துவாரங்கள் இருக்கும், அதில் விரல்களை வச்சு நம்ம வந்து எடுக்கும்பொழுது அதாவது புல்லாங்குழல் ஊதுறதுன்றது ஒரு கலை. எல்லாராலையுமே புல்லாங்குழல் ஊத முடியாது. அப்படி ஊதும்போது ஒரு மெல்லிய ஒரு காற்று தான் அந்த புல்லாங்குழலுக்கு உள்ளார போகும். நீங்கள் வேகமாக ஊதுனீங்கன்னா அந்த காற்று போயிட்டு அந்த சவுண்டு உற்பத்தி பண்ணாது, சவுண்டு வராது, நல்ல ஒரு ஒலி வராது. நீங்கள் மெல்லிசாக ஊதி அது அந்த துளையில் நீங்கள் கையை வச்சு நீங்கள் எடுக்கும்பொழுது ஒரு அழகான புல்லாங்குழல் இசை அதில் உருவாகும். அப்படி நீங்கள் அந்த இசை கேட்கும்போது காதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், எல்லா இசையை விட புல்லாங்குழல் இசை வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும். அதனால தான் புல்லாங்குழல் வந்து கண்ணனுடைய கையில் இருக்கும். கண்ணன் வாசிப்பார், கிருஷ்ணர் வாசிப்பார் புல்லாங்குழல் அழகா. எப்போ எங்கே வாசிக்கிறார், எங்கே வாசிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்களே அதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணிக்கோங்க. பட் புல்லாங்குழல் வந்து காற்றை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும்போது நம்ம விரல்களில் வச்சு ஒரு அழகான ஒலி இசை, நம்ம காதுக்கு ரம்யமான இசை வந்து அதில் வரும். ஸோ எப்படி இந்த புல்லாங்குழலும் சரி நாதஸ்வரத்திலும் சரி கண்ட்ரோல் பண்ணி வரக்கூடிய காற்று நமக்கு வந்து ஒரு நல்ல இசையை கொடுக்குதோ, அதே மாதிரி வீட்டில் ஜன்னல் வச்சிங்கன்னா அந்த ஜன்னல்லேருந்து வரக்கூடிய காற்று உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அப்போ ஜன்னல் நான் எங்கே ஒன்றாலும் வச்சுக்கலாமா அப்படின்னா, எங்கே ஒன்றாலும் வச்சிங்கன்னா அது வந்து நல்ல ஆரோக்கியமான காற்றாக உங்களுக்கு வருன்றது நிச்சயம் கிடையாது. நிச்சயமாக ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய காற்றாக தான் இருக்கும். அப்போ நான் எங்கே ஜன்னல் வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடுன்னு எடுத்துக்கோங்க, அதில் உச்ச பகுதி நீச்ச பகுதின்னு பிரிச்சுக்கணும். இப்போ நான் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வடக்கு பார்த்த வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த வடக்கு தெற்கு நீங்கள் வந்து பாதியாக பிரிச்சுக்கோங்க. கிழக்கு மேற்கும் பாதியாக பிரித்து ஒரு வீட்டை 4 பாகமாக பிரிச்சுட்டு இந்த வடகிழக்கு சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் ஜன்னல் வச்சு வடக்கும் கிழக்கும் ஜன்னல் வச்சிங்கன்னா அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய காற்று உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இனிமையான காற்றாக இருக்கும், ஒரு ரம்யமான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காற்றாக இருக்கும். இதே நீங்கள் வந்து மேற்கு சார்ந்தோ இல்லை தெற்கு சார்ந்தோ நீங்கள் ஜன்னல் வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய காற்றாக இருக்காது, ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய காற்றாகத்தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஜன்னல் வீட்டுக்கு வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி யாருக்கெல்லாம் உங்களுடைய மனசில் இருக்குதோ இதுக்கு பதில் இதுதான். நீங்கள் ஜன்னல் நீங்கள் வைக்கலாமா வைக்க வேணாம். இன்னும் கூட நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாமே. இப்போது நம்ம எப்படி சுவாசிக்கிறோம், மூக்கு வழியாக சுவாசிப்போம். அடுத்த மூக்கில் சளி பிடிச்சிருச்சு, மூக்கு அடைச்சிக்கிச்சுன்னா வாய் வழியாக சுவாசிப்போம். இப்போ வாய் வழியாக எவ்வளோ நேரம் நம்ம சுவாசிக்க முடியும்? அந்த வாய் வழியாக சுவாசித்தவங்களுக்கு தான் தெரியும் அது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. சில அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நாற்றம்லாம் அந்த வாய் வழியாக வர ஆரம்பிக்கும். வாய் வழியாக சுவாசிக்கும் பொழுது ஒரு நல்ல பேச்சு அவங்களால பேச முடியாது. இதுக்கு எப்படி இது வந்து எதுக்கு உதாரணம்னா, நான் ஜன்னல்லாம் வைக்கலைங்க, கதவு வழியாகவே எனக்கு காற்று வரட்டும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, கதவு வழியாக காற்று வந்துச்சுன்னா உங்களுக்கு வாய் வழியாக தான் காற்று வரும், மூக்கு வழியாக காற்று வராது. அதே நீங்கள் ஜன்னல் வச்சிங்கன்னா மூக்கு வழியாக காற்று எப்படி உங்களுக்கு உள்ளே போதோ
அதே மாதிரி ஜன்னல் வழியாக காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அவங்க அவங்க உடம்புல போகக்கூடிய காற்று மூக்கு வழியாக சென்று வந்தால் மட்டுமே அந்த மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் வீட்டுக்கு நீங்கள் வந்து ஜன்னல் வச்சு, அதுவும் வடகிழக்கு பகுதியில் உச்ச பகுதியில், நமக்கு எப்படி மூக்கு வந்து உச்ச பகுதியில் இருக்குதோ அதே மாதிரி வீட்டுக்கும் வடகிழக்கு பகுதி உச்ச பகுதி, அந்த உச்ச பகுதியில் வைக்கக்கூடிய ஜன்னல், அந்த ஜன்னல் வழியாக வரக்கூடிய காற்று மட்டுமே உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வசிப்பிடத்தை உருவாக்கி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஜன்னல் வைக்கிறது முக்கியம். அது எங்கே வைக்கணும்னா உச்ச பகுதியில் ஜன்னல் வைக்கணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா சிறப்பான வாழ்க்கை வாழலாம். இப்போ இந்த கேள்வியை எனக்கு வந்து ஒரு நபர் வந்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். அவருக்கு சொன்ன பதில் தான் இது எல்லோருக்கும் பயன்படுத்துன்றதுக்காகவே இந்த வீடியோ பதிவு. ஸோ ஒரு வீடுன்னா ஜன்னல் அவசியம். ஜன்னல் வந்து உச்ச பகுதியில் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் வீடு கட்டுங்க, பட் ஜன்னல் அவசியம் வைங்க, உச்ச பகுதியில் வைங்க. நீங்களும் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். இந்த அற்புதமான தகவலை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல் கூடும்.